பைபிள் சவாலின் 211வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நீதிமொழிகள் 10 முதல் 12 வரை வாசிப்பதன் மூலம் ஞானம் நமது அன்றாட வார்த்தைகள், செயல்கள் மற்றும் முடிவுகளில் எவ்வாறு வெளிப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். நீதிமான்களின் வாழ்க்கையையும் துன்மார்க்கர்களின் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு, நேர்மையுடன் நடந்து சத்தியத்தை பேசி ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவரது வழிநடத்தலையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறார்கள் என்பதை இந்த பகுதிகள் காட்டுகின்றன. நமது வார்த்தைகள் குணமாக்கவும் காயப்படுத்தவும் வல்லவை என்றும், விடாமுயற்சி, நேர்மை மற்றும் தாழ்மை தேவனுக்கு பிரியமானவை என்றும் அவை நினைவூட்டுகின்றன. உண்மையான ஞானம் நாம் அறிந்திருப்பது மட்டுமல்ல, அதை ஒவ்வொரு நாளும் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதுமாகும். தேவனுடைய போதனையை பின்பற்றும் போது அவர் நமது குணாதிசயத்தை வடிவமைத்து நீதியின் பாதையில் நடத்துகிறார். இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும், செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தேவனை கனப்படுத்த விரும்பும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 211 of the Bible Challenge. Today's reading from Proverbs chapter 10 to 12 teaches us how wisdom is reflected in our daily words, actions, and decisions. These passages contrast the lives of the righteous and the wicked, showing that those who walk in integrity, speak truth, and trust the Lord experience His guidance and blessing. We are reminded that our words have the power to heal or harm, and that diligence, honesty, and humility are pleasing to God. True wisdom is not only something we know but something we live each day. As we follow God's instruction, He shapes our character and leads us on the path of righteousness. Let us begin today with hearts that desire to honor God in everything we say and do. நீதிமொழிகள் அதிகாரம் 10. Proverbs chapter 10. வசனம் 1. சாலோமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். Verse 1. The Proverbs of Solomon. A wise son maketh a glad father, but a foolish son is the heaviness of his mother. வசனம் 2. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். Verse 2. Treasures of wickedness profit nothing, but righteousness delivereth from death. வசனம் 3. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்தவிடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றிவிடுகிறார். Verse 3. The Lord will not suffer the soul of the righteous to famish, but He casteth away the substance of the wicked. வசனம் 4. சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். Verse 4. He becometh poor that dealeth with a slack hand, but the hand of the diligent maketh rich. வசனம் 5. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன். Verse 5. He that gathereth in summer is a wise son, but he that sleepeth in harvest is a son that causeth shame. வசனம் 6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். Verse 6. Blessings are upon the head of the just, but violence covereth the mouth of the wicked. வசனம் 7. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். Verse 7. The memory of the just is blessed, but the name of the wicked shall rot. வசனம் 8. இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். Verse 8. The wise in heart will receive commandments, but a prating fool shall fall. வசனம் 9. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். Verse 9. He that walketh uprightly walketh surely, but he that perverteth his ways shall be known. வசனம் 10.
கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். Verse 10. He that winketh with the eye causeth sorrow, but a prating fool shall fall. வசனம் 11. நீதிமானுடைய வாய் ஜீவூற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். Verse 11. The mouth of a righteous man is a well of life, but violence covereth the mouth of the wicked. வசனம் 12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். Verse 12. Hatred stirreth up strifes, but love covereth all sins. வசனம் 13. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. Verse 13. In the lips of him that hath understanding wisdom is found, but a rod is for the back of him that is void of understanding. வசனம் 14. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. Verse 14. Wise men lay up knowledge, but the mouth of the foolish is near destruction. வசனம் 15. ஐசுவரியவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். Verse 15. The rich man's wealth is his strong city, the destruction of the poor is their poverty. வசனம் 16. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். Verse 16. The labor of the righteous tendeth to life, the fruit of the wicked to sin. வசனம் 17. புத்திமதிகளை காத்துக்கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். Verse 17. He is in the way of life that keepeth instruction, but he that refuseth reproof erreth. வசனம் 18. பகையை மறைக்கிறவன் போய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். Verse 18. He that hideth hatred with lying lips, and he that uttereth a slander is a fool. வசனம் 19. சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். Verse 19. In the multitude of words there wanteth not sin, but he that refraineth his lips is wise. வசனம் 20. நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்பிலையும் பிராது. Verse 20. The tongue of the just is as choice silver, the heart of the wicked is little worth. வசனம் 21. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். Verse 21. The lips of the righteous feed many, but fools die for want of wisdom. வசனம் 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். Verse 22. The blessing of the Lord, it maketh rich, and he addeth no sorrow with it. வசனம் 23. தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. Verse 23. It is as sport to a fool to do mischief, but a man of understanding hath wisdom. வசனம் 24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். Verse 24. The fear of the wicked, it shall come upon him, but the desire of the righteous shall be granted. வசனம் 25. சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரமுள்ளவன். Verse 25. As the whirlwind passeth, so is the wicked no more, but the righteous is an everlasting foundation. வசனம் 26. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ, அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். Verse 26. As vinegar to the teeth, and as smoke to the eyes, so is the sluggard to them that send him. வசனம் 27.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். Verse 27. The fear of the Lord prolongeth days, but the years of the wicked shall be shortened. வசனம் 28. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். Verse 28. The hope of the righteous shall be gladness, but the expectation of the wicked shall perish. வசனம் 29. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். Verse 29. The way of the Lord is strength to the upright, but destruction shall be to the workers of iniquity. வசனம் 30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. Verse 30. The righteous shall never be removed, but the wicked shall not inhabit the earth. வசனம் 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். Verse 31. The mouth of the just bringeth forth wisdom, but the froward tongue shall be cut out. வசனம் 32. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. Verse 32. The lips of the righteous know what is acceptable, but the mouth of the wicked speaketh frowardness. நீதிமொழிகள் அதிகாரம் 11. Proverbs chapter 11. வசனம் 1. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகல்லோ அவருக்கு பிரியம். Verse 1. A false balance is abomination to the Lord, but a just weight is his delight. வசனம் 2. அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. Verse 2. When pride cometh, then cometh shame, but with the lowly is wisdom. வசனம் 3. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். Verse 3. The integrity of the upright shall guide them, but the perverseness of transgressors shall destroy them. வசனம் 4. கோபாக்கினை நாளில் ஐசுவரியம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். Verse 4. Riches profit not in the day of wrath, but righteousness delivereth from death. வசனம் 5. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். Verse 5. The righteousness of the perfect shall direct his way, but the wicked shall fall by his own wickedness. வசனம் 6. செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். Verse 6. The righteousness of the upright shall deliver them, but transgressors shall be taken in their own naughtiness. வசனம் 7. துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப் போகும். Verse 7. When a wicked man dieth, his expectation shall perish, and the hope of unjust men perisheth. வசனம் 8. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். Verse 8. The righteous is delivered out of trouble, and the wicked cometh in his stead. வசனம் 9. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். Verse 9. An hypocrite with his mouth destroyeth his neighbor, but through knowledge shall the just be delivered. வசனம் 10. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். Verse 10. When it goeth well with the righteous, the city rejoiceth, and when the wicked perish, there is shouting. வசனம் 11. செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். Verse 11. By the blessing of the upright the city is exalted, but it is overthrown by the mouth of the wicked.
வசனம் 12 மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். Verse 12. He that is void of wisdom despiseth his neighbor, but a man of understanding holdeth his peace. வசனம் 13 புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். Verse 13. A talebearer revealeth secrets, but he that is of a faithful spirit concealeth the matter. வசனம் 14 ஆலோசனையில்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். Verse 14. Where no counsel is, the people fall, but in the multitude of counselors there is safety. வசனம் 15 அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். Verse 15. He that is surety for a stranger shall smart for it, and he that hateth suretiship is sure. வசனம் 16 நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐசுவரியத்தை காப்பார்கள். Verse 16. A gracious woman retaineth honor, and strong men retain riches. வசனம் 17 தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். Verse 17. The merciful man doeth good to his own soul, but he that is cruel troubleth his own flesh. வசனம் 18 துன்மார்க்கன் விருதாவேலையைச் செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மேப்பலனை பெறுவான். Verse 18. The wicked worketh a deceitful work, but to him that soweth righteousness shall be a sure reward. வசனம் 19 நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல், தீமையை பின்தொடருகிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். Verse 19. As righteousness tendeth to life, so he that pursueth evil pursueth it to his own death. வசனம் 20 மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். Verse 20. They that are of a froward heart are abomination to the Lord, but such as are upright in their way are his delight. வசனம் 21 கையோடே கைகோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். Verse 21. Though hand join in hand, the wicked shall not be unpunished, but the seed of the righteous shall be delivered. வசனம் 22 மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். Verse 22. As a jewel of gold in a swine's snout, so is a fair woman which is without discretion. வசனம் 23 நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். Verse 23. The desire of the righteous is only good, but the expectation of the wicked is wrath. வசனம் 24 வாரி இறைத்தும் விருத்தியடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு. Verse 24. There is that scattereth, and yet increaseth, and there is that withholdeth more than is meet, but it tendeth to poverty. வசனம் 25 உதாரகுணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். Verse 25. The liberal soul shall be made fat, and he that watereth shall be watered also himself. வசனம் 26 தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். Verse 26. He that withholdeth corn, the people shall curse him, but blessing shall be upon the head of him that selleth it. வசனம் 27 நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான்,
தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். Verse 27. He that diligently seeketh good procureth favor, but he that seeketh mischief, it shall come unto him. வசனம் 28. தன் ஐசுவரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரைப் போலே தழைப்பார்கள். Verse 28. He that trusteth in his riches shall fall, but the righteous shall flourish as a branch. வசனம் 29. தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றைச் சுதந்தரிப்பான், மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். Verse 29. He that troubleth his own house shall inherit the wind, and the fool shall be servant to the wise of heart. வசனம் 30. நீதிமானுடைய பலன் ஜீவவிருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். Verse 30. The fruit of the righteous is a tree of life, and he that winneth souls is wise. வசனம் 31. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். Verse 31. Behold, the righteous shall be recompensed in the earth, much more the wicked and the sinner. நீதிமொழிகள் அதிகாரம் 12. Proverbs chapter 12. வசனம் 1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருககுணமுள்ளவன். Verse 1. Whoso loveth instruction loveth knowledge, but he that hateth reproof is brutish. வசனம் 2. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். Verse 2. A good man obtaineth favor of the Lord, but a man of wicked devices will he condemn. வசனம் 3. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. Verse 3. A man shall not be established by wickedness, but the root of the righteous shall not be moved. வசனம் 4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். Verse 4. A virtuous woman is a crown to her husband, but she that maketh ashamed is as rottenness in his bones. வசனம் 5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். Verse 5. The thoughts of the righteous are right, but the counsels of the wicked are deceit. வசனம் 6. துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தஞ்சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். Verse 6. The words of the wicked are to lie in wait for blood, but the mouth of the upright shall deliver them. வசனம் 7. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். Verse 7. The wicked are overthrown and are not, but the house of the righteous shall stand. வசனம் 8. தன் புத்திக்குத்தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயமுள்ளவனோ இகழப்படுவான். Verse 8. A man shall be commended according to his wisdom, but he that is of a perverse heart shall be despised. வசனம் 9. ஆகாரமில்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணிக் கொள்ளுகிறவனை பார்க்கிலும், கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். Verse 9. He that is despised and hath a servant is better than he that honoureth himself and lacketh bread. வசனம் 10. நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான், துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. Verse 10. A righteous man regardeth the life of his beast, but the tender mercies of the wicked are cruel. வசனம் 11. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தியடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். Verse 11. He that tilleth his land shall be satisfied with bread, but he that followeth vain persons is void of understanding. வசனம் 12.
துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். Verse 12. The wicked desireth the net of evil men, but the root of the righteous yieldeth fruit. வசனம் 13. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். Verse 13. The wicked is snared by the transgression of his lips, but the just shall come out of trouble. வசனம் 14. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தியடைவான், அவனவன் கைக்கிரியையின் பலனுக்குத்தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். Verse 14. A man shall be satisfied with good by the fruit of his mouth, and the recompense of a man's hands shall be rendered unto him. வசனம் 15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். Verse 15. The way of a fool is right in his own eyes, but he that hearkeneth unto counsel is wise. வசனம் 16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், இலச்சையை மூடுகிறவனோ விவேகி. Verse 16. A fool's wrath is presently known, but a prudent man covereth shame. வசனம் 17. சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்ச்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். Verse 17. He that speaketh truth showeth forth righteousness, but a false witness deceit. வசனம் 18. பட்டயக்குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். Verse 18. There is that speaketh like the piercings of a sword, but the tongue of the wise is health. வசனம் 19. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷமாத்திரம் இருக்கும். Verse 19. The lip of truth shall be established forever, but a lying tongue is but for a moment. வசனம் 20. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். Verse 20. Deceit is in the heart of them that imagine evil, but to the counselors of peace is joy. வசனம் 21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். Verse 21. There shall no evil happen to the just, but the wicked shall be filled with mischief. வசனம் 22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். Verse 22. Lying lips are abomination to the Lord, but they that deal truly are his delight. வசனம் 23. விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். Verse 23. A prudent man concealeth knowledge, but the heart of fools proclaimeth foolishness. வசனம் 24. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். Verse 24. The hand of the diligent shall bear rule, but the slothful shall be under tribute. வசனம் 25. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். Verse 25. Heaviness in the heart of man maketh it stoop, but a good word maketh it glad. வசனம் 26. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். Verse 26. The righteous is more excellent than his neighbor, but the way of the wicked seduceth them. வசனம் 27. சோம்பேறிதான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. Verse 27. The slothful man roasteth not that which he took in hunting, but the substance of a diligent man is precious. வசனம் 28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. Verse 28. In the way of righteousness is
life, and in the pathway thereof there is no death. பைபிள் சவாலின் 211வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவபக்தியுள்ள ஞானம், நீதியான வாழ்க்கை, சத்தியமான வார்த்தைகள் மற்றும் விசுவாசமான கீழ்ப்படிதலின் மூலம் வெளிப்படுகிறது என்பதை கற்றோம். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் தாக்கம் உண்டு. மேலும் நேர்மையுடனும் தாழ்மையுடனும் வாழ்கிறவர்களில் தேவன் மகிழ்ச்சியடைகிறார் என்பதை இந்த பகுதிகள் நினைவூட்டுகின்றன. தினமும் அவரது ஞானத்தை தேடும்போது அவர் நமது குணாதிசயத்தை வளர்த்து நம்மைச் சுற்றியுள்ளவர்களுக்கு வெளிச்சமாக வாழ உதவுகிறார். அவரது வார்த்தையை தொடர்ந்து நம்பி நமது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அது வழிநடத்த அனுமதிப்போம். தேவனுடைய ஞானத்தின்படி வாழும் ஒவ்வொரு நாளும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நமது வார்த்தைகளாலும் செயல்களாலும் அவரது அன்பை பிரதிபலிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த வசனம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 211 of our Bible challenge is complete. Today we learned that godly wisdom is revealed through righteous living, truthful speech, and faithful obedience. These passages remind us that every choice we make has an impact, and that God delights in those who live with integrity and humility. As we seek His wisdom each day, He helps us grow in character and become a light to those around us. Let us continue to trust His word and allow it to guide every area of our lives. Every day spent living according to God's wisdom strengthens our faith and brings glory to Him. Each day is another opportunity to reflect His love through our words and actions. Which verse from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.